அனைவருக்கும் வணக்கம். கேட்ஜெட்டுகளை பயன்படுத்துவதற்கான பயிற்சி பகுதி வீடியோவிற்கு வரவேற்கிறோம். உயர் அதிர்வெண் உபகரணங்கள், சிவப்பு விளக்கு மற்றும் ஸ்கால்ப் ஸ்டீமர் ஆகியவை பொடுகு, முடி உதிர்தல் அல்லது முடி ஒல்லியாகுதல், மோசமான சுழற்சி, உச்சந்தலையில் செல் விற்றுமுதல் மற்றும் முகப்பரு, முக சுருக்கங்கள் முதல் பல தோல் மற்றும் பொதுவான முடி பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் சில பொருட்களாகும். இப்போது இந்த வீடியோவில் இந்த பொருட்களின் வகைகள், பயன்பாடு மற்றும் நன்மைகளை பற்றி அறிந்து கொள்வோம். 1891ஆம் ஆண்டில் நிக்கோலா டெஸ்லா முதல் உயர் அதிர்வெண் சாதனமாக வயலட் ரேயை உருவாக்கினார். இது காயங்களை குணப்படுத்தும் திறன் காரணமாக நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. டெஸ்லா மின்னோட்டம் பொதுவாக வயலட் ரே என்று அழைக்கப்படுகிறது. இது அழகியல் நிபுணர்களுக்கு மிகவும் ஆர்வம் இருக்கும் அலைவுகளின் அதிக அதிர்வெண்ணால் வகைப்படுத்தப்படுகிறது. 1970களில் ஐரோப்பிய சலூன்கள் அதன் குணப்படுத்தும் பலன்களை கண்டுபிடித்தன. மேலும் ஒரு தசாப்தத்திற்குள் இந்த தொழில்நுட்பம் வட அமெரிக்காவில் தோல் நிபுணர்களால் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. அழகியல் நிபுணர்கள் முகப்பரு முதல் சுருக்கங்கள் மற்றும் முடி உதிர்தல் மற்றும் பொடுகு வரை பல தோல் நிலைகளுக்கு சிகிச்சை அளிக்க இதை பயன்படுத்தினர். இதன் விளைவாக இது நோயாளிகள் மற்றும் நிபுணர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகியது. அதன் முதன்மையான செயல் வெப்பத்தை உருவாக்குகிறது. மேலும் அதன் விரைவான அலைவு காரணமாக இது தசை சுருக்கங்களை ஏற்படுத்தாது. இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்து அதன் விளைவுகளை அதிகமாகவோ அல்லது குறைவானதாகவோ இருக்கும். தேவையான வலிமையை படிப்படியாக அதிகரிப்பதற்கு முன் அனைத்து சிகிச்சைகளும் லேசான மின்னோட்டத்துடன் தொடங்கப்பட வேண்டும். மேலும் சிகிச்சையின் நீளம் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையை பொறுத்தது. உயர் அதிர்வெண் மின்னோட்டம் கண்ணாடி மின் முனைகள் வழியாக செல்லும் பொழுது அவை புற ஊதா கதிர்களில் இருந்து வேறுபட்ட வயலட் கதிர் என குறிக்கப்படும் ஆர்கான் வாயு கொண்ட வயலட் ஒளியுடன் ஒளிரும். கூடுதலாக கண்ணாடி மின்முனையானது நியான் வாயுவை கொண்டிருக்கும் போது அது இன்ஃப்ராரெட் எனப்படும் ஆரஞ்சு சிவப்பு ஒளியை ஒளிரச் செய்யும். அதிக வெப்பத்தையும் ஆழமான ஊடுருவலையும் வழங்குகிறது. நிறங்களில் வேறுபாடு இருந்த போதிலும் ஊதா மற்றும் ஆரஞ்சு சிவப்பு கதிர்கள் இரண்டும் ஒரே நன்மை பயக்கும் விளைவுகளை கொண்டுள்ளன. உளவியல் ரீதியாக ஆரஞ்சு சிவப்பு ஒளியின் அரவணைப்பு வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கலாம். மின்முனைகள் வெவ்வேறு வடிவங்களில் மற்றும் அளவுகளில் வருகின்றன. அடிக்கடி பயன்படுத்தும் காளான் வடிவ மின்முனையை கொண்டு வருகிறது. மின்முனைகள் வகைகள். மறைமுக மின்முனையை வாடிக்கையாளரின் கையில் வைத்திருக்க முடியும். கைத்தறி அல்லது இணைப்பு அல்லது எலக்ட்ரோடை வைத்திருப்பவர். குதிரைவாலி வடிவ மின்முனையானது வாடிக்கையாளரின் கழுத்தில் மேல் நோக்கி அடிக்க பயன்படுத்துகிறது. அதிர்ச்சியை தடுக்க ஒவ்வொரு முறையும் மின்முனையை தூக்கும் போது அல்லது வாடிக்கையாளரில் கழுத்தில் வைக்கும் போது ஆள்காட்டி விரலை மின்முனையின் தண்டு மீது வைப்பது அவசியம். உருளை மின்முனை. The roller is used. முன்பு முகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒப்பனை பொருளின் மீது முன்னும் பின்னுமாக உருட்டல் இயக்கத்தில் ரோலர் பயன்படுத்தப்படுகிறது. The mushroom shaped. காளான் வடிவ மின்முனையானது முகம் மற்றும் கழுத்தில் வட்ட இயக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது. கோம் or rack. கோம் அல்லது ரேக் வடிவ மின்முனை. The comb shaped electrode. சீப்பு வடிவ மின்முனையானது உச்சந்தலையில் இருந்து கிருமிகளை அகற்ற உச்சந்தலையிலும் முடியிலும் பயன்படுத்தப்படுகிறது. இது பொடுகு சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது. கரண்டி அல்லது நாக்கு வடிவ மின்முனை. தீப்பொறி அல்லது டாட் பாயிண்ட் அல்லது வளைவு மின்முனை. பட்டை அல்லது நேரான மின்முனை. உயர் அதிர்வெண் இயந்திரம் உயர் அதிர்வெண் மின்முனையுடன் வேலை செய்கிறது. அதிக தெளிவான மெல்லிய கண்ணாடியால் ஆனவை மற்றும் முகம் மற்றும் உடலில் பல்வேறு வரையறைகளை மறைக்க பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் வருகின்றன. மின்முனைகள் நீக்கக்கூடியவை மற்றும் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நோக்கங்களுக்காக
இயந்திரத்தின் முக்கிய அலகு உடலில் இருந்து தனித்தனியாக வைக்கப்படுகின்றன. மின்முனையானது கைப்பிடியில் உறுதியாக செருக்கப்பட்டால் ஒரு மென்மையான மாற்ற மின்னோட்டம் இயந்திரத்தில் உருவாக்கப்படுகிறது. இது தோலுடன் தொடர்பு கொள்ளும் போது கண்ணாடி மின்முனையின் வழியாக செல்கிறது. மின்னோட்டமானது மின்முனையில் உள்ள மத்த வாயு பற்ற வைக்கிறது. இது வெப்பமூட்டும் மின் ஒளி ஆற்றலையும் ஓசோனையும் உருவாக்குகிறது. ஓசோன் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்ட ஒரு சுத்திகரிப்பு வாயு மற்றும் முகப்பருவை குணப்படுத்த உதவுகிறது மற்றும் தோல் மற்றும் உச்சந்தலையிலிருந்து கிருமிகளை அகற்ற உதவுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் மின்முனைக்கு வெளியே காற்றுடன் கலக்கும்போது மின்னோட்டம் ஆக்சிஜன் மூலக்கூறுகளுடன் தோலை உட்செலுத்துகிறது மற்றும் இந்த செயல்பாட்டின் போது லேசான கூச்ச உணர்வு ஏற்படுத்துகிறது. விரல் நுனியில் உள்ளங்கையால் மசாஜ் செய்து அகலமான பல் கொண்ட சீப்பினால் முடியை சீப்பினால் 15 நிமிடம் மசாஜ் செய்யவும். உயர் அதிர்வெண் சிகிச்சையை பயன்படுத்துங்கள். குறிப்பாக முடி வேர்களில் தேவையான பட்டம் மற்றும் மங்களுக்கு உங்கள் மூத்த அல்லது நிபுணரின் வழிகாட்டுதலை பெறவும். முடியின் வேரின் ஆழம், முடியின் வகை மற்றும் அமைப்பு, உச்சந்தலையின் நிலை போன்றவற்றின்படி நேரமும் விகிதங்களும் கொடுக்கப்படுகின்றன. ஹெட் ஸ்டீமர் மூலம் முடியின் வேர்களுக்கு சூடான நீராவியை கொடுங்கள். முடி உடனடியாக குளிர்ச்சியடையாமல் இருக்க உலர்ந்த துண்டை தலையில் சுற்றிக் கொள்ளவும். 30 நிமிடங்கள் அப்படியே விடவும். ஷாம்பு கொண்டு கழுவவும். புரதம், வைட்டமின்கள், இரும்பு மற்றும் துத்தநாகம் கொண்ட முடி சிகிச்சை கண்டிஷனர் போக்கை ரிப்பீட். புரதம், வைட்டமின்கள், இரும்பு மற்றும் துத்தநாகம் கொண்ட முடி சிகிச்சை கண்டிஷனர் பேக்கை உருவாக்கும். உயர் அதிர்வெண் மின்முனைகள் 2 வகையான மந்த வாயுவால் நிரப்பப்படலாம். ஆர்கான் வாயு, இது ஒரு நுட்பமான வயலட் பளபளப்பை உருவாக்குகிறது. நியான் வாயு, இது ஒரு ஆரஞ்சு ஒளியை உருவாக்குகிறது. ஆர்கான் வாயு தற்போதுள்ள முகப்பரு மற்றும் தற்போதைய எதிர்கால பிரேக் அவுட்டுகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது. ஓசோனின் உற்பத்தியானது முகப்பருவை உருவாக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை வெற்றிகரமாக இலக்காக கொண்டு ஒடுக்கும் அல்லது மெதுவாக்கும். இது முகப்பருவின் மிக கடுமையான நிகழ்வுகளுக்கு சிகிச்சை அளிக்க ஆழமாக ஊடுருவி கிருமி நாசினி மற்றும் உலர்த்தும் விளைவை உருவாக்குகிறது. நேரடியான அதிக அதிர்வெண் சரும உற்பத்தியை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் சருமத்தின் மேற்பரப்பில் உள்ள எண்ணெய் தன்மையை எதிர்த்து போராடுகிறது. நியான் வாயு வயதான சருமத்திற்கு சிகிச்சை அளிப்பதில் பயன்படுத்துகிறது, ஏனெனில் இது ஒரு டோனிங் விளைவை கொண்டிருக்கிறது மற்றும் இரத்த நாளங்களை தூண்டுகிறது. இதனால் தோல் நிறத்தை மேம்படுத்துகிறது. இது பகுதிக்கு வெப்பத்தை தருகிறது, மேலும் இது இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் செல்லுலார் வருவாயை ஊக்குவிக்கிறது. உச்சந்தலையில் உள்ள கிருமிகள் மற்றும் பொடுகை நீக்குகிறது. இது இரத்த ஓட்டத்தை தூண்டுகிறது. சுரப்பியின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. திசுக்களில் உள்ள வெப்பத்தை உருவாக்குகிறது. இந்த வீடியோவில் பின்வரும் விஷயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அதிக அதிர்வெண் சாதனங்கள் முன்பு காயங்களை குணப்படுத்தவும், நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கவும், மருத்துவ நோய்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. உயர் அதிர்வெண் கேஜெட்டுகளை பயன்படுத்தும் செயல்முறைகள் ஆக்கிரமிப்பு அல்ல. உயர் அதிர்வெண் இயந்திரங்களில் உற்பத்தி செய்யப்படும் செறிவூட்டப்பட்ட ஆக்சிஜன் மூலக்கூறுகள் தோல் மற்றும் உச்சந்தலையை குணப்படுத்தவும் புத்துயிர் பெறவும் உதவுகின்றன. இந்த செயல்முறை சருமத்தில் தயாரிப்பு ஆழமாக ஊடுருவ உதவுகிறது. இது முகப்பரு மற்றும் பொடுகு உண்டாக்கும் கிருமிகளின் மீது கிருமி நாசினி விளைவை உருவாக்குகிறது. அடுத்த வீடியோவில் அகச்சிவப்பு விளக்குகள் மற்றும் ஸ்கால்ப் ஸ்டீமர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.